நம்ம வந்து சாயப்பாவுக்கு வியாழக்கிழமை இன்றைக்கி நம்ம கோயிலில் அன்னதானம் பாருங்கள். புளி சாதம் கொதிச்சிக்கிட்டு இருக்குது. புளி சாதத்துக்கு கிரேவி. இந்த பக்கம் சாப்பாடு வச்சுருக்கிறேன். இன்னொரு குக்கர் இறக்கிட்டேன். பெரிய குக்கர் 12 லிட்டர் குக்கரு. இப்போ நான் அதுக்கு ஒரு துவையல் அரைக்க போகிறேன். பார்ப்போம் வாங்க. புளி சாத கிரேவி பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. இதுக்கு நான் வந்து வெந்தயம், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, வரமிளகா, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகு, சீரகம் எல்லாமே போட்டு நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி போட்டிருக்கேன் பாருங்கள். சூப்பராக வாசனையாக இருக்குது. இந்த பொடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போட்டுருக்கோம். இந்த மாதிரி போட்டிருக்கு. நல்லெண்ணெய் ஊற்றிருக்கு. இப்போ இதில் நான் ஒரு 200 கிராம் 1/4 லிட்ரு ரீஃபைண்ட் ஆயில், 100 கிராம் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். ஊற்றி நல்லா கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, வேர்க்கடலை போட்டிருக்கேன். இதில் வேர்க்கடலை போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நல்லா போட்டு புளி கரைச்சி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சாச்சு. முருங்கைக்கீரை பொரியல் செய்கிறதுக்கு நான் ஒரு கட்டு முருங்கைக்கீரை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டுட்டு, உளுந்தம்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. எப்போயுமே பொரியலுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ இதில் ஒரு 3 காஞ்ச மிளகாய். அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை பொரியல் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சிறுபருப்பு வேக வச்சு போட்டிங்கன்னா ஒரு அரை வேக்காடு போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா வெடிக்கட்டும். வெங்காயம் போட்டு இப்போ முருங்கைக்கீரை பொரியலுக்கு வெங்காயம் நல்லா வதக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை போட்டு நல்லா வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு வரும். ஆனால் முதல்ல வந்து தண்ணி ஊற்றி வேக வச்சிடாதீங்க, நல்லா வதக்கிக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போ முருங்கைக்கீரை பொரியல் நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கோங்க. கீரைக்கு உப்பு கம்மியாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன சீரகம், அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு 5 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் வேக வச்ச நம்ம சிறுபருப்பு எடுத்து போட்டுக்கலாம். சிறுபருப்பு எடுத்து அப்படியே போட்டுட்டு தண்ணி ஊற்ற தேவையில்லை. அதிலே வந்து நல்லா வதங்கிடும். இந்த தேங்காய் மட்டும் திருவி போட்டால் சூப்பரான நமக்கு முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் மூடி போட்டு நல்லா வேக வச்சு சுண்டுனோடனே அதுக்கப்புறம் தேங்காய் பூ மட்டும் திருவி போட்டால் சூப்பரான நமக்கு முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு முருங்கைக்கீரை சிறுபருப்பு போட்ட பாசிப்பருப்பு போட்டு பொரியல் மாதிரி பண்ணியாச்சு. சூப்பரான நமக்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடைசியில் பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 சில் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தேங்காய் போட்டு அப்படியே இறக்கிடணும். நம்ம அடுப்பு இது பண்ண வேண்டாம், சும்மா ஒரு சூட்டில் வச்சுட்டு அப்படியே இறக்கிடுங்க. ரொம்பையும் வந்து சூடுபடுத்த வேண்டாம். நம்ம வீட்டில் சூப்பரான முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. சிறுபருப்பு போட்டு பொரியல் பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பரான உடலுக்கு சத்தான நம்ம முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க. ரெசிபி போடுறேன், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்காய் துவையல் அரைக்கிறதுக்கு நம்ம வந்து புளி சாதத்துக்கு சாயப்பாவுக்கு நான் பாருங்கள் ஒரு 1/2 கிலோ போல் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1/2 கிலோக்கு மேலேயே வேர்க்கடலை எல்லாம் எடுத்திருக்கேன். இந்த துவையல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சம் மல்லிச்செடி, அதுக்கப்புறம் வரமிளகாய், இது நம்ம காட்டில் விளைஞ்ச வரமிளகா, தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வேர்க்கடலை, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, மல்லிச்செடி நல்லா முதல்ல வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு தேங்காய் எடுத்து நல்லா தண்ணியில் போட்டு அலசி வச்சுருக்கேன். இந்த தேங்காயை வந்து இது நல்லா வறுபட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம வரமிளகா போட்டு வறுத்துக்கலாம். பாத்திரம் சின்ன பாத்திரம், இது ஒரு 40 பேர் சாப்பிட்லாம். புளி சாதம் நான் கிளறிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இன்றைக்கி சாயப்பாக்கு அன்னதானத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம கோயில் வச்சுருக்குறோம். நம்ம ஊரில் அன்னதானத்துக்கு புளி சாதம், அதுக்கப்புறம் பருப்பு துவையல், தேங்காய் துவையல், அதுக்கப்புறம் பால் பாயாசம். இப்போ நம்ம நல்லா வறுபட்டுருச்சு. எல்லாமே நல்லா வாசனையாக இருக்கும். நம்ம காட்டில் விளைஞ்ச வரமிளகா, குண்டு மிளகா தான் நம்ம பக்கம் விளையும். இப்போ நம்ம அதை எடுத்து நல்லா வரமிளகா வறுத்துக்கிறலாம். இப்போ நம்ம தேங்காயும் போட்டாச்சு. தேங்காய் போட்டு நல்லா இது வந்து தேங்காய் தண்ணியில் போட்டு அலசினதுனால கொஞ்சம் சுருளை நல்லா வதக்கினதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஆற வச்சு அரைச்சி தாளி போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக புளி சாதத்துக்கு, இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இப்போ பருப்பு தேங்காய் துவையல் ரெடி ஆகிடுச்சு. இதை அரைச்சிட்டு காட்டுறேன்.
வீட்டில் சாயப்பாவுக்கு அன்னதானம் பார்த்திங்கன்னா புளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த புளி தொக்கு இன்னும் கொஞ்சம் இருக்குது. இதில் ஒரு குக்கர் போட்டிருக்கோம் கிளறதுக்கு. இப்போ இதிலே ஒரு 35 பேர் சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சாச்சு. அடுத்து துவையல் பார்க்கலாம் வாங்க. துவையல் இந்த பக்கம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. பால் பாயாசம் சாமிக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த பாருங்க பால் பாயாசம் ஜவ்வரிசி சேமியா எல்லாம் போட்டு ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான அன்னதானம் பால் பாயாசம் துவையல் பருப்பு தேங்காய் போட்டு வறுத்துருந்தோம். எல்லாமே போட்டு வரமிளகாய் எல்லாம் இப்போ துவையல் அரைச்சாச்சு. சூப்பரான நமக்கு பருப்பு துவையல் தேங்காய் துவையல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பால் பாயசத்துக்கு பால் காஞ்சிட்டு இருக்குது. பசும்பால் இந்த பக்கம் ஜவ்வரிசி சேமியா முந்திரி பருப்பு திராட்சை ஏலக்காய் எல்லாம் போட்டு வேக வச்சு சர்க்கரையும் போட்டாச்சு. இப்போ பால் எடுத்து ஊற்ற வேண்டியது அவ்வளோதான். சாயப்பாவுக்கு பிரசாத நெய்வேத்தியம் வந்து இனிப்பு வந்து பால் பாயாசம். பாருங்கள் நல்லா பால் நல்லா பொங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம வடிகட்டி ஊற்றணும். ஏன்னா பசும்பால் முடிகிட்டி இருக்கும், அதுக்காகத்தான். சூப்பரான பால் பாயாசம் நம்ம வீட்டில் சாயப்பாவுக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இது வந்து ஒரு 40 பேர் ஒவ்வொரு கரண்டி தான் ஊற்ற முடியும். ஏன்னா நம்ம வந்து கிராமத்து மக்கள் தான். நல்லாவே இருக்கும். நல்லா வந்துடுவாங்க சாமி கும்பிட்றதுக்கு. 7:30க்கு பூஜை ஆரத்தி அன்னதானம்.